நிறைவான தருணங்கள் என்ஏசி ஜுவல்லர்ஸுடன். தீய சக்தி, நாங்கள் பிஜேபி திமுக அழிச்சிருவோன்னு நயினார் நாகேந்திரன்லேருந்து அமித்ஷா வரைக்கும் பேசிகிட்டு இருக்காங்களா? ஏதாவது இவங்க நகர்த்தி இருக்காங்களா? 8 எஸ்பிங்க பாவம். எவனாவது ஒரு மாற்று வராதா, நல்லவன் வரமாட்டானா இந்த கொள்ளைக்காரர்களிடமிருந்து நம்மை காப்பாற்றன்னு அந்த இடத்த விஜய் ஃபில்அப் பண்ணிட்டார். ஒரு ஆளை பிரச்சாரம் பண்ணவே விட மாட்டோம்னு சொன்னீங்கன்னா அப்புறம் எப்படி? அது சரியில்லை. முக ஸ்டாலின் கொடுத்துருக்கிறாரு, அதை பார்த்தாங்களா யாராவது? பாவம், காரே இல்லையா அவருக்கும், இல்லையா அவங்க ஒய்ஃபுக்கும் இல்லையா. இப்போ அவர் 4 கோடி காரில் போயிட்டு இருக்காரு. அது யாருது? இங்கே மறைக்கிறாங்க. அதாவது டிவி சேனல்ஸ் எது அகெயின்ஸ்டாக போகுமோ அதை தான் காட்டுவாங்க. ஆனால் சமூக ஊடகத்தில், சோசியல் மீடியாவில் எல்லாத்தையும் காட்டுறாங்க. மக்கள் முடிவு பண்ணிக்கிறாங்க. விஜயை பிரச்சாரம் செய்ய விடாமல் தடுக்கிறது திமுக, அந்த கவர்மெண்ட்டு, அவங்க போலீஸு அப்படின்னு கிளியராக எவ்வளோ மெசேஜ் வருது பாருங்க. நீங்கள் யோக்கியமாக இருந்தால் அவர் பேசுவார். நீங்கள் ஸ்லேவ்ஸ் ஆஃப் தி கவர்மெண்ட் ஆகிட்டீங்கன்னா ஏன் அவர் உங்ககிட்ட பேசணும்? ரெண்டாவது, உங்கள் மூலமாக தான் அவர் மக்களோட கனெக்ட் ஆகணுமா? இந்த போரில் ஜெயிக்க விஜய் எல்லா விதமான சமரசத்தையும் பண்ணணும். ஏன்னா ஜெயிக்கணும். ஏன் ஜெயிக்கணும்? இவர் முதல்வராகி உட்காந்துக்கிறதுக்கு இல்லை. செந்தில் பாலாஜி நீங்கள் ஊழல் பெருவழின்னு கரூரில் போயே முழங்கினீங்க ஸ்டாலின். இப்போ அதே செந்தில் பாலாஜி இவர் கட்சிக்கு வந்தவொன்னும் தியாகி செந்தில் பாலாஜி. உங்கள் சத்யாவின் ஃபுல் மூன் சேல் அப் டு 70% தள்ளுபடி. ஏசி விலை 2ஆம் தேதி முதல் 15% வரை உயர்கின்றது. இப்போதே ஏசி வாங்கி பணத்தை சேமியுங்கள். மக்களுக்கு நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு கூட அரசியலுக்கு. ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். சீமான் அவர்கள் பாத்தீங்கன்னா இன்னைக்கு விஜய் மேல ஒரு கேஸ் விழுந்ததுக்கு அவர் இப்படி ஒருத்தர் மேல அடியா அடிச்சுட்டே இருக்கிறது நியாயமே இல்லை. அப்படி கேஸ் போட வேண்டியதுக்கான அவசியம் என்ன இருக்கு? அங்க போலீஸ் இல்லைன்னு அவர் தான் தெளிவா சொல்றாரு இல்ல. ஆனா அவர் மேல ஏன் இப்படி ஒரு 5 பிரிவுக்கு கீழே எதுக்கு கேஸ் பண்ணாது? 5 பிரிவுன்றது கூட என்னன்னு மென்ஷன் பண்ண முடியலன்னா அப்ப அவங்க சொல்றதுல வேற ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. இதெல்லாம் திமுக சொல்லி இதெல்லாம் செஞ்சிட்டு இருக்காங்க. போலீஸ் கண்ட்ரோல் இன்னைக்கும் திமுக ஆட்கள் கையில, சேகர் பாபு கையில தான் இருக்குது. அதே போல அதிகாரிகள் எலெக்ஷன் கமிஷனுக்கு தே ஆர் ரெஸ்பான்சிபிள். பட் அவங்களுக்கு போஜனம் கொடுக்கறது திமுக ஆட்சி தானே. அதனால் இது ஃபுல் அண்ட் ஃபுல் திமுகவினர் கண்ட்ரோலில் தான் எலெக்ஷன். பாஜக இதுக்கு உதவுதுங்க திமுகவுக்கு. வெஸ்ட் பெங்காலில் 800 உயர் அதிகாரிகளை டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்குது எலெக்ஷன் கமிஷன், இன்க்ளூடிங் சீஃப் செக்ரட்டரி, ஹோம் செக்ரட்டரி, டிஜிபி, பல இடங்களில் கலெக்டர்லாம் மாற்றிருக்காங்க. தமிழ்நாட்டில் எத்தனை பேர் தீய சக்தி, நாங்கள் பிஜேபி திமுக அழிச்சிருவோன்னு நயினார் நாகேந்திரன்லேருந்து அமித்ஷா வரைக்கும் பேசிகிட்டு இருக்காங்களா? ஏதாவது இவங்க நகர்த்தி இருக்காங்களா? 8 எஸ்பிங்க பாவம். அவங்கெல்லாம் அம்புகள் தான். எய்தவன் பூரா இங்கே உட்காந்துட்டு இருக்கான் கோட்டையில். ஐஏஎஸ், ஐபிஎஸ், டிஜிபிலாம் அவனை எவனுமே கை வைக்கல. அப்போ இதே தான் திமுக ஆட்சி தான் நிர்வாகம் செய்து அவங்க கீழே வேலை செஞ்ச தாசில்தார், ஆர்டிஓஸை அந்த உயர் அதிகாரிகள் தான் கண்ட்ரோல் பண்ணுறான். இப்போ அவங்க ஃபியூஸை உருவாமல் எலெக்ஷன் இவங்க என்ன பண்ணுவாங்க? அர்ச்சனா பட்நாயக் என்ன பண்ணுவாங்க? சி செல்ப்லெஸ். ஏன்னா அவங்க கீழே இருக்கிற எல்லாரும் டிஎம்கே சொல்கிறது தான் அவங்க அங்கங்கே பண்ணுறாங்க. இவங்க என்ன பண்ண முடியும்? எலெக்ஷன் கமிஷன். இந்த ஒய் விஜய் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல சார், எதனால விஜயின் மேல இப்படி ஒரு திமுகக்கோ இல்லை அதிமுகக்கோ எல்லாருக்கும் ஒரு பயங்கிற அளவுக்கெல்லாம் பேசுறாங்க. எங்க அவர் வந்துட்டாருன்னு. ஏன்னா இப்போ ஏடிஎம்கே டிஎம்கே அப்படின்ற அப்படிதான் இருந்திருக்கு இது வரைக்கும். இப்போ டிவிகேன்னு வரும்பொழுது பார்த்தீங்கன்னா எங்க நம்ம இடத்த பிடிச்சிருவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் இப்போ திமுகவுக்கும் இருக்கு. எதனால இப்போ விஜய் பார்த்து அந்த அளவுக்கு பயப்பட வேண்டியதுக்கான அவசியம் என்ன இருக்கு? ஏன்னா இவங்க ரொம்ப பழங்கட்சின்னு சொல்றாங்க. பட் ஸ்டில் எதுக்காக விஜய் மேல ரொம்ப பழசா ரொம்ப நாளா ஆட்சி பண்ணிட்டு தான் காரணம். மக்களுக்கு ஒரு 30-32 வருஷம் அதிமுக ஆட்சி பண்ணியிருக்கு தமிழ்நாட்டை. 77லேருந்து 30 வருஷம் திமுக ஆட்சி பண்ணியிருக்கு 67லேருந்து. இப்போ 2 பேர் ஆட்சியும் பார்த்து சலிச்சு போயிருக்காங்க மக்கள். எவனாவது ஒரு மாற்று வராதா, நல்லவன் வரமாட்டானா இந்த கொள்ளைக்காரர்களிடமிருந்து நம்மை காப்பாற்றன்னு அந்த இடத்த விஜய் ஃபில்அப் பண்ணிட்டார். அவர் நல்லவர் அப்படின்றதுக்கு அடையாளம் என்னன்னா
சினிமாவில் இவ்வளோ வருமானம் வருது தூக்கி போட்டு வந்துட்டார். ஏதோ மார்க்கெட் போன பிறகு பாக்கியராஜ் சரத்குமார் மாதிரி வரல, உச்சியில் இருக்கிறார், இன்றைக்கும் உச்சியில் இருக்கிறார். அதனால் அவர் வந்து எவன் ஒருவன் தன்னுடைய அந்தஸ்து, செல்வம், வியாபாரம், பணத்தெல்லாம் விட்டுட்டு மக்களுக்குன்னு வரானோ அப்போ மக்கள் நம்புவாங்கல்ல. எல்லாத்தையும் பண்ணிட்டு வரா, வருஷத்துக்கு ஒரு 500 கோடி 600 கோடி கிடைக்கிற ஒரு தொழிலை, சொகுசான வாழ்க்கையை விட்டுட்டு வரார். ஓ, இந்த ஆள் வந்தால் நல்லா இருக்கும், நல்லா செய்வார், நம்பிக்கை வரும் இல்லை. இப்போ அது இவங்களை ரொம்ப அலட்டுது. என்னடா இது, நம்ம 2 பேரும் போட்டியே இல்லாமல் நீயா நானான்னு இருந்துட்டு விளையாட்டு இருந்தோம். நீ ஆளுங்கட்சின்னா நான் எதிர்கட்சி, இருதுருவ அரசியல் இருந்தது தமிழ்நாட்டில். ஆஃப்டர் த என்ட்ரி ஆஃப் டிவிகே அண்ட் விஜய் அது வந்து 3 துருவ அரசியலாக மாறிடுச்சு. அதனால் வந்து பயப்படுறதுக்கு நியாயம் இருக்குங்க. திமுகவும் அதிமுகவுக்கும் பயப்படுறதுக்கு நியாயம் நிறைய இருக்குதுங்க. அதனால் பயப்படுறாங்க, அது தப்பு இல்லை. ஆனால் ஒரு தேர்தல் சமயத்தில் கூட நடுநிலையான நிர்வாகத்தை நீங்கள் என்ஷூர் பண்ணலன்னா அது ஜனநாயகத்துக்கே மோசம் இல்லை. ஒரு ஆளை பிரச்சாரம் பண்ணவே விட மாட்டோன்னு சொன்னீங்கன்னா அப்புறம் எப்படி? அது சரியில்லை. அதே போல் பாருங்கள், நேற்று அந்த அஃபிடவிட்லாம் இன்றைக்கி விவாத பொருளாக ஆகிட்டுருக்கு. விஜயினுடைய சொத்து மதிப்பு தான் பெரிய இதுவாக இருக்குது. விஜயை பற்றி இவ்வளோ அனலைஸ் பண்ணுறாங்களே நம்ம ஊடக நண்பர்கள், பத்திரிகையாளர்கள், அரசியல் விமர்சகர்கள்லாம். மு.க. ஸ்டாலின் கொடுத்துருக்கிறாரு, அதை பார்த்தாங்களா யாராவது? பாவம், காரே இல்லையா அவருக்கும், இல்லையா அவங்க ஒய்ஃபுக்கும் இல்லையா. இப்போ அவர் 4 கோடி காரில் போயிட்டுருக்காரு. அது யாருது எனக்கு தெரில. அவர் மொத்த சொத்தே 6 கோடின்னு போட்டிருக்காரு, 4 கோடி கார்லேயே போயிட்டுருக்காரு. ஸோ பொய் பேசுகிறாங்க, உண்மைக்கு மாறான தகவல்களை கொடுக்குறாங்க. விஜய் வந்து வரி கட்டுறாரு, சம்பாதிக்கிறாரு, சோர்ஸ் ஆஃப் இன்கம் அவருக்கு தெரியுது. இவங்களுக்கு சோர்ஸ் ஆஃப் இன்கம் பூரா வந்து ப்ராப்ளம் தானே, எல்லாமே கொள்ளை லூட்டு தானேங்களா. அதனால் இவங்க வந்து அதெல்லாம் கணக்கை காட்டிக்கவே முடியாது. இவர் வந்து உழைத்து சம்பாதிச்ச காசு அவர் கணக்கு காமிச்சிட்டு இன்கம் டேக்ஸ் போக இவ்வளோ இருக்குதுன்றாரு. வாட் இஸ் ராங் இன் இட்டு? உடனே வந்து இவ்வளோ இருக்குது அவ்வளோ இருக்குதுன்னா, கமல்ஹாசன் வந்து இதில் நின்னார போன அசம்பிளி எலெக்ஷனில் அவர் 400 கோடிக்கு மேலே ஏதோ காட்டியிருந்தார. அதனால் இதாவதுங்க வந்து இதில் கூட உண்மையை சொல்ல மாட்டாங்களா இவங்க? என்ன அநியாயங்க. அதுவும் வந்து விஜய்க்கு வந்து ஒட்டுமொத்த குடும்பமே வந்து கடனாளியா இருக்காங்க. 8 கோடி வாங்கியிருக்காங்க, அவங்க வைஃப் வந்துட்டு 12 கோடி வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கணக்கு வரிலாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இதை பற்றி பேச மாட்டாங்க. ஸ்டாலின் வந்து டெப்டி சீஃப் மினிஸ்டர் 5 வருஷம் இருந்தார், சீஃப் மினிஸ்டர் 5 வருஷம் இருக்கார், அதுக்கு முன்னால் கார்ப்பரேஷன் மேயராக இருந்தார். அவருக்கு ஐயோ பாவம் காரே இல்லை சொந்தமாக. ஆனால் அவர் போகிற கார் 4 கோடி காரில் தான் போயிட்டுருக்காரு. இதெல்லாம் யாராவது டிபேட் பண்ணுறாங்களா? அதனால் அது வந்துங்க உண்மையான வருமானத்தை அவர் காட்டியிருக்காரு விஜய் பொறுத்த வரைக்கும். இவங்க இது வந்து கொள்ளையில் வர வருமானம். எல்லாரும் சொல்கிறாங்க பல லட்சம் கோடி இவங்க கையில் இருக்குது டிஎம்கே ஃபர்ஸ்ட் ஃபேமிலியில். அப்படி இருக்கும்போது அதெல்லாம் இவங்க சொன்னாங்கன்னா தேர்தலே நிற்க முடியாது இவங்க. இப்போ உண்மைக்கு மாறான தகவல்களை கொடுத்துருக்காங்க. அவர் உண்மையான தகவலை கொடுத்து இதை கேள்வி கேட்க முடியல அவங்களால. என்னையா அநியாயமாக இருக்குது, சொந்த வீடாவது இருக்குதான்னு தெரில மு.க. ஸ்டாலினுக்கு. என்ன கொடுமடா இப்பா. ஓகே சார். அண்ட் வந்து ஏப்ரல் 2ஆம் தேதி வந்துட்டு திருச்சியில் வந்துட்டு விஜய் வந்து வேட்புமனு தாக்கல் செய்ய போகிறாங்க. அதுக்கு வந்து செங்கோட்டையன் இப்போவே போயிட்டு வந்துட்டு எங்களுக்கு பாதுகாப்பு வேணும்னு சொல்லி மனு கொடுத்துருக்காங்க. இப்போவாது அந்த பாதுகாப்பு முழுசாக கிடைக்கும்னு நினைக்கிறீங்களா சார்? கிடைக்குமா என்று என்னால் சொல்ல முடியாது. ஏன்னா ஏற்கனவே அந்த திருச்சி பரப்புரைக்கு 17-18 முறை நடந்தார் எஸ்பி ஆஃபீஸுக்கு புஷி ஆனந்த். அவர் மேலே 2 கேஸ் போட்டாங்க தெரியுங்களா? இந்த எஸ்பி ஆஃபீஸுக்கு வந்து போனதில் விதிகளை மீறி. ஏன்னா இவங்க விதிப்படி தான் ஆட்சி. KN நேரு எந்த விதிப்படி 35 லட்சம் ரூபாய் வாங்கினார்? இடி அவர் மேலே எஃப்ஐஆர் போடுங்கன்னு சொல்லி இன்றைக்கி வந்து 4 மாதம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஹைகோர்ட் வந்து இடி கொடுத்துருக்கிற அந்த 200 பக்கம் இதுவே பிரைமா ஃபேசி இருக்குது, நீங்கள் எஃப்ஐஆர் போடலான்னு சொல்லியாச்சு. நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு இப்போ போயிட்டுருக்கு. ஆனால் இவங்க எஃப்ஐஆரே போடலையே. அது எந்த விதியின் அடிப்படையில் இதெல்லாம் செய்கிறாங்க? கரெக்ட். ஆனால் விஜய் வந்து நேற்று நடந்த பிரச்சாரத்துக்கே வந்து இன்னைக்கு அவர் மேலே வந்துட்டு போடுவாங்க. ஆனால்
மக்கள் தாங்க எஜமானர்கள் ஜனநாயகத்தில். மக்கள் எல்லாத்தையும் பார்த்துட்ருக்காங்க. அவங்க டிவிலாம் இப்போ பார்க்கறதே இல்லை, மீடியாலாம். அவங்க வந்து இப்போ சமூக ஊடகத்தில் இறங்கிட்டாங்க. சமூக ஊடகங்களும் 100% கரெக்டாக சொல்லுதுன்னு சொல்ல மாட்டேன். அவங்க உடன்பிறப்புகள் நிறைய பேர் 200 ரூபாய் கூலி கொடுத்து அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஏதோ. ஆனால் இன்றைக்கி பெருவாரியான சமூக ஊடகங்கள் வந்து உண்மையை காட்டுது, நடக்கிறத காட்டுறான். இங்கே வந்து மறைக்கிறாங்க. அதாவது டிவி சேனல்ஸ் வந்து எது அகெயின்ஸ்டாக போகுமோ அதை தான் காட்டுவாங்க. ஆனால் சமூக ஊடகத்தில் சோஷியல் மீடியாவில் எல்லாத்தையும் காட்டுறாங்க, மக்கள் முடிவு பண்ணிக்கிறாங்க. நேற்று கூட ஒரு லேடி வெள்ளிவாகத்துக்கு வரலையே, நம்ம காத்துட்டு இருந்தோமே அப்படின்னு சொல்லும்போது அந்த லேடி சன் டிவிலே ஏதோ ஒரு டிவியில் பார்த்தேன், அந்த லேடி சொல்லுது திமுக காரணங்க தான் அவரை வரவிடாமல் தடுத்துட்டானுங்க அப்படின்ட்டு. யூ see த அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் தி காமன் பீப்புள். அவங்க அதிகம் படித்தவங்களா அரசியல் புரிந்தவர்களா தெரியுது அவங்களுக்கு. விஜயை வந்து பிரச்சாரம் செய்ய விடாமல் தடுக்கிறது திமுக, அந்த கவர்மெண்ட்டு, அவங்க போலீஸு அப்படின்னு கிளியராக எவ்வளோ மெசேஜ் வருது பாருங்கள். இத்தனைக்கும் பிரச்சாரம் பூரா டிவி பத்திரிகை எல்லாம் ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக. ஆனால் இங்கே ஒரு சாதாரண ஹவுஸ் ஒய்ஃபு. அப்போ இன்றைக்கி வந்து சோஷியல் மீடியா ஒரு பெரிய மாற்றத்தை சிந்தனையில் கருத்தில் உருவாக்கி இருக்குது. அதாவது என்னன்னா, உண்மையை பக்கம் நிற்போம், சரியான விஷயத்தை நம்ம பார்க்கணும் அப்படின்றது தான், வேற ஒன்றும் இல்லை. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிலர் கேட்குறாங்க, விஜய் வந்துட்டு ஏன் வந்து இன்னும் ப்ரெஸ் மீட் பண்ண மாட்டேங்கிறாங்க, எதுக்கு வந்து எங்களெல்லாம் கூப்பிட்டு வச்சு நாங்கள் அவர் உள்ளே போகிறாரு, ஒரு கேள்வி கேட்குறோம், இப்படி திரும்பி ஒரு பதில் சொல்கிறதுக்கு அவருக்கு எவ்வளோ நேரம் ஆகிடும், எதுக்கு அந்த பதில் அவர் சொல்ல மாட்டேங்கிறாரு அப்படின்னு கேட்குறாங்க. ஸ்டில் அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் வந்து நின்னாலே ஒரு கூட்டம் வருது, அதனால் நிறைய விஷயங்கள் நடக்குது. அப்படி ஒரு விஷயம் நடக்கக்கூடாதுங்கிறத தவிர்க்கிறதுக்காக விஜய் வந்து டக்குன்னு போயிடுறாங்க வராங்கன்னு அவங்களே ஒரு பதிலும் சொல்கிறாங்க. அண்ட் சேம் டைம் வந்துட்டு விஜய் வந்து எதுக்கு ப்ரெஸ் மீட் வந்து வைக்க மாட்டேங்கிறாரு, அப்போ எங்களெல்லாம் அவமதிக்கிற மாதிரி இல்லையா, எவ்வளோ பெரிய பெரிய ஆட்கள்லாம் வந்துட்டு சும்மா ஏர்போர்ட்ல நகரும் போது போகும்போதெல்லாம் வந்து கேள்விக்கு பதில் சொல்கிறாங்க, ஆனால் விஜய் நின்று கேட்டால் கூட பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அவருடைய பார்வையில் தமிழ்நாட்டு ஊடகம் அடிமை ஊடகமாக இருக்குது, நடுநிலையோடு இல்லை. இது வந்து பொய் செய்திகளை பரப்புகின்ற, ஆளும் கட்சிக்கு துதிப்பாடுகின்ற ஊடகமாக அவர் நினைக்கிறாரு. எனக்கு பிடிக்காத ஆள்கிட்ட நான் பேசணும்னு என்ன கட்டாயப்படுத்த முடியுமா? எஸ் காட் இஸ் ஓன். அவர் என்ன சொல்லணுன்றத மக்களுக்கு சொல்லிடுறாரு, அது போய் சேர்ந்துருது, சேர வேண்டிய இடத்தில் கரெக்டாக போய் சேருத. உங்கள் ஊடகத்தில் தான் பேசினா தான் போகுமா? ஜெயலலிதா வந்து எத்தனை ஊடகத்துக்கு பேட்டி கொடுத்துருக்காங்க? அதாவதுங்க கொடுத்துருக்காங்க, ஆனால் அவங்க முதல்வராக இருந்தபோது தான் கொடுத்துருக்காங்க. இல்லை முதல்வராக இருந்தபோது தான், எதிர்கட்சி தலைவராக இருந்தபோது, ஆளுங்கட்சி திமுக இருக்கும்போது ஏதாவது பேட்டி கொடுத்துருக்காங்களா? தெரியும். விஜயகாந்த் இந்த ஊடகம் என்ன பண்ணிச்சு? ஒரு நல்ல மனிதர் அவரை எவ்வளோ கேவலப்படுத்தி, எவ்வளோ சிறுமைப்படுத்தி. இப்போ ஏங்க சீமானை எப்படிலாம் ட்ரீட் பண்ணுறாங்க? சீமான் வந்து எனக்கு அவர் மேலே நிறைய கருத்து வேறுபாடு உண்டு, அவர் எழுப்புற இஷ்யூஸ் நடந்துக்கிறது இல்லை. ஆனால் அவர் ஒரு அரசியல் தலைவர், அவருக்கு உண்டான மரியாதையை கொடுக்கணும்ல. ப்ரெஸ்ஸு வந்து எப்படி சீமானை டீல் பண்ணுதுங்க? உடனே எதிர்கேள்வி கேட்டு அதுக்கு அவர் முரண்பாடாக காட்டி பண்ணுவாங்க. ஆனால் முதல்வர் கொடைக்கானல் போனார்னா, சார் கிளைமேட் எப்படி சார் இருக்கு, ஏன் சொட்டர் போட்டாரா இல்லையான்னு கேட்கலாம். ஒரு ஆளும் ஆட்சியில் தலைவரை, ஒரு முதல்வரை, ஒரு பத்திரிகையாளர் என்ன கேள்வி கேட்கணும்? முதல்ல மீடியா யாரங்க கேள்வி கேட்கணும்? ஆள்பவர்களை, அதிகாரத்தில் இருப்பவர்கள் தான் கேள்வி கேட்கணும். நம்ம விலப்போன மீடியாவை போய் பாருங்க, இவங்க யாரை கேள்வி கேட்டுட்டு இருக்காங்கன்னா, எதிர்கட்சியாக இருக்கிறவங்கள, ஆட்சிக்கு வர முடியாதவங்களை, ஆட்சிக்கு வர வாய்ப்புள்ளவங்கள தான் கேட்குறாங்களே தவிர ஆளுங்கட்சிக்காரங்களை கேள்வி கேட்குறாங்களா? இவ்வளோ பேசுகிறாங்களே இந்த மீடியா, ஏன் கார் கூட இல்லாமல் இப்படி அநியாயமாக புழுகுறீங்கன்னு ஸ்டாலினை கேட்பாங்களா? ஸோ மீடியா இஸ் வெரி பயாஸ்டு. அது பல்வேறு காரணங்கள், பணம், வசதி வாய்ப்புகள், அப்புறம் விளம்பரம், இதெல்லாம் அரசாங்கம் கொடுத்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டே இருக்காங்க. நீங்கள் எங்கள் புகழ் பாடுங்கன்னு, அதை அவங்க தவறாமல் செய்கிறாங்க. அப்போ இப்படி இருக்கக்கூடிய மீடியாவுக்கு அவர் ஏன் வந்து உட்காந்து கொடுக்கணும்? நான் தான் சொன்னேன்னே, இப்போ சொன்னேன் பாருங்கள், ஒரு ஆன்லைனில் இன்டர்வியூ கூட அவர் எல்லாம் மக்கள் கேள்வி கேட்கட்டும் அவரை. ஏன்னா தங்களுக்கு முதல்வராக வரக்கூடியவரை மக்கள் கேள்வி கேட்கட்டும், மக்கள் வந்து விளக்கம் பெறட்டும். அப்படி அவர் ஒரு ஆன்லைனில் வந்து இன்டர்வியூ கொடுத்தா நல்லாயிருக்கும். அது வந்து சரி. ஆனால் எங்கள்கிட்ட பேச மாட்டேன்றார், எங்கே அவமதிக்க மாட்டேன்றாருன்னா, நீங்கள் யோக்கியமாக இருந்தால் அவர் பேசுவார்.
நீங்கள் வந்து ஸ்லேவ்ஸ் ஆஃப் தி கவர்மெண்ட் ஆகிட்டிங்கன்னா ஏன் அவர் உங்ககிட்ட பேசணும்? ரெண்டாவது உங்கள் மூலமாக தான் அவர் மக்களோட கனெக்ட் ஆகணுமா? அவர் தான் 30 வருஷம் சினிமாவில் நடித்து மக்களோட கனெக்ட் ஆகியிருக்காரு. அதனால் வந்து மீடியா இஸ் நாட் நியூட்ரல். அதனால் அவர் பேச மாட்டேன்றாரு. நீங்கள் நியூட்ரல் ஆகுங்க, ஆளுங்கட்சியை கொஸ்டின் பண்ணுங்கள், அதிகாரத்தில் இருக்கிறவங்க ஊழல் அம்பலப்படுத்துங்க, மக்களுக்காக பேசுங்க, அப்போ அவர் உங்ககிட்ட பேசுவார். அண்ட் வந்து இப்போ வேட்பாளர் பட்டியல் அறிவிச்சாங்க இல்லையா சார், அதில் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் அறிவிச்ச அந்த வேட்பாளர் பட்டியலை பார்த்து சிலர் வந்து சொல்றாங்க, நாங்க வந்து விஜய் வரும்பொழுது அவர் வேட்பாளர் பட்டியல் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் விஜய் மேல ஒரு ஒப்பீனியன் இருந்தது. ஆனா வேட்பாளர் பட்டியல் வெளியில வந்ததுக்கு அப்புறம் அதிமுக திமுக மாதிரி இதுவும் ஒரு தாவேக்கா தான், மற்றபடி எனக்கு அதுல இன்னும் ஸ்பெஷலா எதுவும் தெரியல, ஏன்னா வந்து வேட்பாளர் பட்டியல் அறிவிச்சது எங்களுக்கு பூர்த்தியா இல்லை, தாவேக்கால இருந்தவங்களே வந்துட்டு இருந்தவங்களுக்கு வந்து சீட்டு கொடுக்காம மாற்று கட்சியிலேருந்து வந்தவங்களுக்கு வந்துட்டு சீட்டு கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க சார்? அதாவதுங்க, தேர்தல் நேரத்தில் சீட்டு கிடைக்காதவங்க, சீட்டு கிடைக்காத அதிருப்தியாளர்கள், அவங்களுடைய ஆதரவாளர்கள், இந்த மாதிரி எல்லா கட்சியிலையும் கொடுப்பாங்க. இப்போ தாம்பரம் எஸ்ஆர் ராஜா சிட்டிங் எம்எல்ஏ, அவருக்கு சீட்டு கொடுக்கல, வேறு யாரோ ஒரு பெண்மணிக்கு கொடுத்துருக்காங்க திமுகவில். உடனே அங்கே ஒரே கூட்டம் கூடி தாம்பரத்துக்கு போன டிஆர் பாலுவை கேரோ பண்ணாங்க. அதே போல் 2 நாளுக்கு முன்னால் அண்ணா அறிவாலயத்தில் பல 100 பேர் எஸ்ஆர் ராஜாவுக்கு சீட்டு கொடுக்கணும்னு ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. இதெல்லாம் நடக்குங்க, காங்கிரஸ் கட்சியில் நடக்கும், கம்யூனிஸ்ட் கட்சிகளில் மட்டும்தான் நடக்காது. ஏன்னா அது ஒரு கட்டுப்பாடான கட்சின்னு சொல்லிட்டு சுதந்திரமே அங்கே இருக்காது. எல்லாத்தையும் முடிவு பண்ணுறோம் தலைமை குழுன்னு சொல்லி அவங்க டிசைட் பண்ணி வச்சுருப்பாங்க எலெக்ஷனுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாலேயே. அதனால் மற்ற கட்சிகளிலெல்லாம் இது ஏற்படுவது சகஜம். இப்போ விஜய் வந்து அரசியல் கட்சி தான் நடத்துகிறாரு, ரசிகர் மன்றம் நடத்தலை, மக்கள் இயக்கம் நடத்தலை. வென் யூ ஆர் இன் பாரிஸ் பிஹேவ் லைக் ஏ பாரிசியன்வாங்க. அப்போ அவர் வந்து இந்த தேர்தலில் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றணும். ஏன்னா அவருக்கு தெரியுது, எவ்வளோதான் நல்ல எண்ணம் இருந்தாலும் நம்ம சில உதவிகள் தான் பண்ண முடியும். அப்போ ஒட்டுமொத்த சொசைட்டிக்கும் ஒட்டுமொத்த மக்களுக்கும் நல்லது பண்ணோன்னா அரசியலில் இருக்கணும், அதிகாரம் வேணும், ஆட்சியில் இருக்கணும். அது வந்தால் தான் இதெல்லாம் நம்ம நினைக்கிறதெல்லாம் மக்களுக்கு செய்ய முடியும்னு. இப்போ அதுக்காக அவர் சண்டை போடுறாரு. ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, நான் அடிக்கடி சொல்கிறது தான், இன் வார் அண்ட் லவ் எவ்ரி திங் இஸ் ஃபேர். இப்போ தேர்தல் என்பது வார் தான். இந்தியாவை பொறுத்தவரையில் வார் தான். பாருங்கள், பிரைம் மினிஸ்டர் வாரத்துக்கு 2 வாட்டி வந்து வார் தான் இது. அமித்ஷா வருவார், ராகுல் காந்தி மட்டும் வரமாட்டார்னு நினைக்கிறேன். ரைட்டா? ஸோ என்னை பொறுத்தவரையில் இந்த போரில் ஜெயிக்க விஜய் எல்லா விதமான சமரசத்தையும் பண்ணணும். ஏன்னா ஜெயிக்கணும். ஏன் ஜெயிக்கணும்? இவர் முதல்வராகி உட்காந்துக்கிறதுக்கு இல்லை, மக்களுக்கு ஏதாவது செய்யணுன்னு தான் அவர் அரசியல் கட்சியை ஆரம்பிச்சிருக்காரு. மக்களுக்கு ஏதாவது செய்யணுன்னா ஆட்சி அதிகாரம் கையில் இருக்கணும். நல்ல எண்ணம் மட்டும் மனசில் இருந்தால் போதாது. அப்போ இந்த அதிகாரம் வேணும்னா, இந்த ஆட்சி வேணும்னா என்ன காம்ப்ரமைஸ் பண்ணி தானே ஆகணும். எல்லாரையும் போல் அவரும் சில வெற்றியை தானே அவரும் இலக்காக வைக்க முடியும். சீமான் மாதிரி பயிற்சி எடுத்துகிட்டே இருக்க முடியுமா? அதனால் அவங்க கட்சிக்காரங்களா, உள்கட்சி போராட்டமா, மாற்று கட்சியா, அதெல்லாம் தெரியாது. இப்போ தான் இந்த கேண்டிடேட்டு வந்து சரியில்லை, இவர் மேலே குற்றம் இருக்குது. அடப்பாவிங்க, குற்ற பரம்பரையே இருக்குடா. வேட்பாளர் சொன்னார் விஜய் அந்த நம்ம தாஜ் கோரமண்டல் மீட்டிங்கில், ஒரு திருட்டு குற்றத்துக்காக ஜெயில் போன ஒரு அமைச்சர் திமுகவில் இருக்காருன்னு. நான் பேர் சொல்லன்னாரு, ஆனால் கொஞ்சம் க்ளூலாம் கொடுத்தாரு. புரியுதுங்களா? ஆக இந்த மாதிரி ஆட்களெல்லாம் வச்சுட்டு இருக்காங்க. ஒருத்தனும் 4 பாலியல் வன்முறை கேஸ் இருக்குது. இதை பற்றி யாரும் பேசாமல் விஜய் புது கட்சி அதில் இருக்க ஒருத்தனா உடனே அதை இதுதான் மீடியா எதை ஃபோக்கஸ் பண்ணுமோ அதை தான் ஃபோக்கஸ் பண்ணணும். நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியவங்களெல்லாம் விட்டுருவீங்க, இருட்டில் மறைச்சிருவீங்க சும்மா. அதே போல் கட்சிக்காரங்களுக்கெல்லாம் கொடுக்கலன்னா, நான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த கோல்டு எவ்வளோ பியூராக இருந்தாலும் பியூர் கோல்டில் ஆர்னமெண்ட் செய்ய முடியாது, நகைலாம் செய்ய முடியாது. கொஞ்சம் செம்பு கலக்கணும், அப்போ தான் நல்லா ஜுவல் வரும். அதுபோல் பியூர் ஆளுங்களை வச்சுக்கிட்டு ஜெயிக்க முடியாது. நம்ம லாயல்ட்டியும் பார்க்கணும், வின்னபிலிட்டியும் பார்க்கணும். ஒரு கட்சி தலைவராக கட்சியினுடைய நலன் தான் அவருக்கு முக்கியம். ஆனாலும் கூட 71 மாவட்ட செயலாளர்களுக்கு அவர் சீட்டு கொடுத்துருக்கிறாராம். புரியுதா? 23 பெண்களுக்கு சீட்டு கொடுத்துருக்காரு, 15 கிறிஸ்துவர்கள், முஸ்லீம் 10 பேர் இப்படி கொடுத்துருக்காரு. அதில் வேறு கட்சியிலேருந்து வர்றவங்களுக்கும் கொஞ்சம் கொடுக்கணும்ல.
அவங்க அனுபவமும் கட்சிக்கு பயன்படணும்ல. ரசிகர் மன்றம் மக்கள் இயக்கத்தில் இருக்கிறவங்களே தான் இதுலேயும் இருக்கணும். அப்போ மக்கள் இயக்கமாக நடத்தின்னு இருங்க. வென் யூ ஆர் கன்வெர்டட் ஆஸ் ஏ பொலிட்டிக்கல் பார்ட்டி, அப்போ அதுக்கேற்ற வேலைகள் அட்ஜஸ்ட்மெண்ட் நடக்கணும் இல்லை. அவர் மொத்தமாக யாருக்கும் கொடுக்கலையே. நேற்று கட்சியில் இருந்தார், அதிமுகவில் சீட் மறுத்தவொன்னே தூசி மோகன் யாரும் இங்கே வந்தவொன்னும் அவருக்கு சீட்டு கொடுத்துட்டாங்க திருப்பத்தூர்ன்றாங்க. ரைட்டு, 3 முறை அதிமுகவில் முதலமைச்சர் அந்த ஓபிஎஸ் வந்தால் நீங்கள் சீட்டு வேணான்ட்டிங்களா? அதே போல் தான் அந்த இவர் வைத்தியலிங்கம், மனோஜ் பாண்டியன். இன்றைக்கி திமுகவே அதிமுகவாக மாறிடுச்சிங்க. அதில் இருக்கிற பவர்ஃபுல் பீப்புளெலாம் யார் பாருங்க. யார் அவர்? சேகர் பாபு யார்? ரகுபதி யார்? ஏவாவேலு யார்? செந்தில் பாலாஜி யார்? செந்தில் பாலாஜி நீங்கள் ஊழல் பெருவழின்னு கரூரில் போயே முழங்கினீங்க ஸ்டாலின். இப்போ அதே செந்தில் பாலாஜி இவர் கட்சிக்கு வந்தவொன்னும் தியாகி செந்தில் பாலாஜி செக்கெழுத்தார் இல்லையா திகார் ஜெயிலில். அதனால் இதெல்லாம் எல்லா கட்சியிலும் நடக்கும். சீட்டு கிடைக்காதவங்க, சீட்டை நம்பி இருந்தவங்க. ஆனால் ஒரு தலைவர்ன்ற முறையில் விஜய் ஒட்டுமொத்தமாக தானே பார்க்க முடியும். அப்போ கூட அவர் நிறைய கட்சிக்காரங்களுக்கு தான் அவர் அதாவது அவங்க இயக்கத்தில் வந்தவங்களுக்கு தான் கொடுத்துருக்காரு. 100% எங்களுக்கு வேணும்னா அது சாத்தியம் இல்லைல்ல. அப்போ கொஞ்சம் புது கட்சியில் புதுசாக சேர்ந்தவங்க அனுபவஸ்தர்கள் அவங்களுக்கு கொடுக்கணும் தானே ஆகணும். அதனால் என்னை கேட்டால் விஜய் பாமரர்களெல்லாம் நிறுத்தியிருக்காரு, சாமானியர்களை நிறைய பேர் நிறுத்தியிருக்காரு. இந்த பக்கம் பாருங்கள், நேர்காணலே 1 கோடி செலவு பண்ணுவியா, 5 கோடி செலவு பண்ணியான்னு ப்ராப்பர்ட்டி பேப்பர் டாக்குமெண்ட்ஸ்லாம் கேட்குறாங்களாம் திமுக அதிமுகவில். அப்போ கோடீஸ்வரர்களும் குபேரர்களும் செல்வந்தர்களும் தான் திமுக அதிமுகவில் இருக்காங்க. ஒரு ஆளை காட்ட சொல்லுங்கள் சாமானியர். இங்கே பாருங்கள், விஜய் டிரைவராக இருந்தவர் இப்போ உதவியாளர் ஆகிட்டார். அவர் பையனுக்கு சீட்டு கிடைச்சிருக்கு. மதியழகன் கரூரில் சாமானியர், அவருக்கு சீட்டு கிடைச்சிருக்கு. அப்போது சாமானியர்கள் பல பேருக்கு சீட்டு கொடுத்துருக்கிறார. இதை பாராட்டணுமா வேணாமா? இது இங்கே கேட்டால் இவங்கெல்லாம் பாவம், யாரும் பாவப்பட்டவங்களுக்கு தான் சீட்டு கொடுத்துருக்காங்களா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இதெல்லாம் பத்திரிகைகள் மீடியாக்கள் சும்மா திமுகவுக்காக பேசுகிற பேச்சு தாங்க. அதில் என்னை பொறுத்தவரைக்கும் பை அண்ட் லார்ஜ் இந்த வேட்பாளர் தேர்வு நல்லா தான் இருக்குது. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா ஓட்டர்ஸ்க்கு நாங்கள் பணம் கொடுக்குறோம், நீங்கள் எங்களுக்கு ஓட் போட்டால் போதும் அப்படின்ற மாதிரி விஜய் சொன்னதா சிபிஐ மாநில செயலாளர் வீரபாண்டி அவர்கள் ஒரு கேஸ் கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு தான் அந்த கேஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் பரவலாயிட்டு இருக்கு. அதை பற்றி உங்களோட கருத்து என்ன சார்? அதாவது இதெல்லாம் ரொம்ப அவதூறான பேச்சுக்கள்ங்க. விஜய் பொதுவெளியில் என்ன சொல்லியிருக்காருன்னா, கொள்ளை அடித்து வச்சுருக்காங்க பணம், வண்டி வண்டியாக கொண்டு கொட்டுவாங்க, உங்கள் பணம் தான் வாங்கிக்கிங்க, ஆனால் ஓட்டு போடாதீங்க, ஓட்டு தாவேக்காவுக்கு போடுங்கன்னு சொல்லியிருக்காரு. அவர் நான் பணம் கொடுப்பேன், நீங்கள் வாங்கிக்கின்னு எனக்கு ஓட்டு போடுங்கன்னு சொன்னதில்லை. இப்போ வீரபாண்டியன் துப்பறியும் சாம்பு மாதிரி அவர் ஏதாவது கண்டுபிடிப்பார். இப்போ அவங்களுக்கெல்லாம் என்ன ப்ராப்ளம் சொன்னால், எப்படி குஷிப்படுத்துறது, கிச்சு கிச்சு மூட்டுறது ஸ்டாலினுக்கும் உதயநிதி. இப்போ கம்யூனிஸ்டுகள் வேலை அதுதான் பிரதான வேலை. தொழிலாளர் விவசாயி பிரச்சனைலாம் கிடையாது. இந்த 2 பேரை கிச்சு கிச்சு மூட்டுறது தான் இவங்க வேலை. நான் கேட்குறேன், 2-3 தேர்தல் முன்னாலேயா, சில வருஷங்கள் முன்னால் ஓப்பனாகவே வெளியே வந்தது. 15 கோடி திமுக கிட்ட சிபிஐ வாங்குச்சு, 10 கோடி சிபிஎம் வாங்குச்சுன்னு. இவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் பேசுகிற யோகியதை இருக்கா? திருட்டு பசங்க எல்லாருமே. கம்யூனிஸ்ட் கொள்கை என்னன்றதே குழி தோண்டி புதைச்சிட்டு சுயநல அரசியல் நடத்திட்டு இருக்காங்க இன்னைக்கு கம்யூனிஸ்ட் போர்வையில். போத் சிபிஎம் அண்ட் சிபிஐ. இவங்க இன்னைக்கு விஜய் மேலே குறை சொல்கிறதுக்கு உங்களுக்கு ஏதாவது யோகியதை இருக்குதா? தொழிலாளர் நலனை காட்டி கொடுத்துட்டீங்க. மக்கள் போராடும்போது அவங்க பக்கத்தில் இல்லாமல் ஆளுங்கட்சிக்கு தூது போனீங்க. அதனால் கம்யூனிஸ்டுகள் என்பவர்கள் இப்போது திமுகவினுடைய அடிமைகளாக மாறிட்டாங்க. ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயந்தான். மற்ற மாநிலங்களில் இவ்வளோ மோசமாக இருக்காதுன்னு நினைக்கிறேன். தமிழ்நாட்டில் அவங்க எதுக்கு கம்யூனிஸ்டுகள்னு பேரை வச்சிட்ருக்காங்கன்னு தெரில. வீரபாண்டியன் ஆதாரத்தை கொடுத்துருக்கிறாராமா, கேஸ் ஃபைல் பண்ணுறாராமா. திமுக காரனாக மாறிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். அவங்கெல்லாம் தனியாக கட்சி எதுக்கு வச்சிட்ருக்காங்க? திமுக உப அமைப்பு மாதிரி சேர்ந்துக்கலாம். அதெல்லாம் பொய்யான விஷயங்கள்ங்க. நேரத்தை பகிர்ந்து வைக்க ரொம்ப நன்றி சார்.